ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 5ல் ஒரு கண்டஸ்டன்ட் தான் தன்வி அவர்கள். இவங்களுடைய பாடலுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. யார் இந்த தன்வி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பில்லிக்கம்பை கோத்தகிரியில் பில்லிக்கம்பை ஊரை சேர்ந்தவங்க தான் நம்ம தன்வி அவர்கள். ஸோ இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய தாத்தா தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கள் குடும்பத்தை கஷ்டத்துலேருந்து மீட்டது தன்வி தான் அப்படின்னு வந்து சொல்லுவேன். நான் தன்வியோடைய தாத்தா. எனக்கு வந்து பேத்தி தான் தன்வி. ஆனால் மனசார சொல்லணுன்னா அவள் என்னுடைய அம்மா மாதிரி. என்னையும் என்னுடைய மனைவியையும் வந்து வழி நடத்துகிறதே அவள் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து தெரியுது தன்வி எவ்வளோ ஒரு மெச்சூர்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஒவ்வொன்றத்தையும் அப்படின்னே வந்து தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லை, தன்வியோடைய அம்மாவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சரியாக அமையாததால் அவங்க வந்து துபாயில் ஒரு வேலையாக வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அந்த ஒரு தாய் சேய் பிரிவினை வந்து இங்கே இருக்குது. அவங்க தாத்தா பாட்டி தான் வந்து தன்வியை வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கூட இல்லை. அவங்க ஃபாரினில் வந்து அப்ராடில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய ஊதியத்தில் தான் வந்து இந்த குடும்பம் ஓடுது அப்படின்றதால அந்த ஒரு பிரிவினை, அந்த ஒரு ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தன்விக்கு வந்து அந்த ஒரு ஏக்கம், அம்மான்ற ஒரு ஏக்கம் இருந்தாலும் வெளியில் வந்து அவள் காமிச்சிக்கவே மாட்டா. ஆனால் அவளுக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் மற்ற குழந்தைகள் அவங்க தாயோட போக்குள்ள வந்து அவளுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஏக்கமும் கஷ்டமும் இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் ஏதாவது சொல்லி சமாதானம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தன்வி பொதுவாகவே எதுக்குமே அடம் பிடிக்கவே மாட்டா. எதுவுமே வந்து அது வேணும் இது வேணும்னு ரொம்ப கம்பல்லாம் பண்ண மாட்டா. ஆனால் அவள் அடம் பிடிச்சது ஒன்றே ஒன்று, பாடல், இசை, இது மட்டும்தான். அதனால் அவள் விருப்பப்படியே நாங்கள் வந்து அதில் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி விட்டோம். அண்ட் அவள் வந்து அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவள் அதில் வந்து நல்ல க்ரூம் பண்ணிக்கிட்டே வரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் தன்வி சொல்லக்குள்ள அம்மா வந்து கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க சரிகமபா மேடைக்கு. எப்போன்ற மாதிரி தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதில் அந்த குழந்தைகிட்ட அவ்வளோ ஒரு ஏக்கம் தெரியுது. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய அம்மா வந்து ஏதாவது ஒரு லீவ் கிடச்சி மேடைக்கு வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களும் ஆவலாக இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? தன்வி அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.